வணக்கம். 2026 மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசினருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும், அப்புறம் துலாத்திலிருந்து மீனம் வரைக்கும், ஃபஸ்ட்டு 6 ராசி. பொதுவாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கோச்சார பலன்களுக்கு 100% விதியை மாற்றும் சக்தி இல்லை அப்படிங்கிறது நான் எப்பவும் சொல்கிற கருத்து. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு 60 வயசு ஆச்சு, 5 தடவை 5ஆவது தடவை குரு பயிற்சி வருது, என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், குரு பயிற்சியும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஜாதகத்தில் தசாபுத்திகள் தான் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுதே தவிர கோச்சார பலன்கள் தலைகீழாக எந்த அமைப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் மாற்றாது. இப்போ உங்கள் லைஃப்பில் நல்ல தசாபுத்திகளே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்களில் பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழாது. அதுலேயும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிற அந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த ராகு கேது தசாபுதிகளோ குரு சனி தசாபுதிகளோ நடந்தால் மட்டுமே இந்த நல்ல பலன்களும் கெட்ட பலன்களுக்கும் உங்களுக்கு அமுலாகுமே தவிர, ஒரு பிரமாதமாக இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஆஹா நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சனி திசை, ராகு புத்தி இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த குருவுடைய மாற்றம் பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இதை நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இப்போ யூடியூப்லேயோ இப்போ சமூக வலைதளத்தில் போடுறப்ப 500 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் கோடியாக கொட்டும் அப்படின்லாம் அதிகப்படியாக ஒரு சொல்கிறப்ப எதிர்பார்ப்புகள் நிறைய ஆகிடும். ஆனால் நடக்காமல் போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்து மேலேயும் நம்பிக்கை எல்லாம் போயிடும். அதனால் இதுதான் உண்மை. உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது தசாபுத்திகளுடைய அமைப்பை மாற்றுமா மாற்றாதா, அதுதான் இந்த கோச்சார பலன்களை தவிர தலைகீழாக மாற்றும் சக்தி கோச்சார பலனுக்கு இல்லவே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேஷத்துலேருந்து போவோம். இப்போ குரு எங்கே போகிறாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்தில் போய் உச்சமாக போகிறாரு. இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேஷத்துக்கு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக போகிறாரு. பொதுவாக மேஷ ராசிக்கு குரு பயிற்சி அவங்களுக்கு 9, 12க்குரியவன் 4ல் வர்றதுங்கிறது யோகம்தான். 4ல் வரப்போ இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பார்வையாக எங்கே வர விழுக போகுதுன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 8ஆம் இடம்னா நோயோ கடனோ இருந்தால் கொஞ்சம் தீரும். 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்ததுன்னா இனிமேல் இருக்காது, நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு இப்போ 7 ஸ்டார்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 7 இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது. ஏன்னா 12ஆம் இடத்தினுடைய பார்வை சனி கிடைக்க போகுது, சனிக்கும் கிடைக்க போகுது, அந்த 12ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நிறைய விரயம், அலைச்சல், நஷ்டம் இந்த பலன்கள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு அந்த 7னுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால மேசராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான், தீய பலன்கள் இல்லை. 7னுடைய தாக்கமும் இந்த 1 இயருக்கு உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் எடுத்திங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்பாங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இப்போ நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி நகை வாங்கலாம், வேலையாட்கள் நல்லா அமைவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள். இப்போ அப்படியே 3லேருந்து எங்கே பார்க்க போகிறாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறாரு, அதிர்ஷ்டங்கள் நிறையா கிடைக்கும். அப்பாவுக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா கூட மாறிடும். லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு, ப்ரமோஷன் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்கும். ஆக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான், தீய பலன்களை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு அவரே 8, 11க்குரியவனாக இருக்கிறதுனால
8ஆம் இடத்துக்குரியவன் பூனில் போய் உச்சமாகிறது ஓரளவுக்கு நன்மையான பலன்கள் தான். வெளிநாடு போகலாம்னா வெளிநாடு போகலாம். ஆக ஒரே வரியில் சொல்லணும்னா நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் ஜெயிக்கும். இப்போ அடுத்தது வந்து மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எங்கே வராருன்னா ராசியிலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 2ஆம் இடம் உங்களுக்கு வந்து தொழிலாளியும் 7க்குரியவனும் வரையும் ஃபஸ்ட்டு வந்து திருமணத்தை நடத்தி வைக்கும், கல்யாணம் நடக்கும். கடுமையான முயற்சி பண்ணி ஒரு 4 வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் திருமணம் நடக்கும். அது மாதிரி உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தவங்க, ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு, ஒரு கடன், நோய், எதிரி தொந்தரவுகள் அந்த மாதிரி இருந்தவங்களும் இனிமேல் அது நல்ல பலன்களை காட்டும். அடுத்தது வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, அதை வந்து வேற பார்க்க போறாரு. கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தால் இந்த பலன்கள் மிக மிக அதிகமாகவே உங்களுக்கு நடக்கும். இப்போ அடுத்தது வந்து கடகராசிக்காரர்கள். இப்போ கடகராசிக்காரர்கள் இப்போ தான் அஷ்டமத்து சனியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. இப்போ குரு வேற ராசியிலிருந்து 5, 7, 9 பார்க்க போகிறாங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து இனிமேல் இருக்காது. அது மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ஆம் இடம் வந்து திருமணம் நடக்கும் உங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் இடவி சனியாக வந்து அந்த சனியை வேற பார்க்க போகிறாங்க. அதோட 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாங்க. அப்போ திருமணம் நடக்கும். நண்பர்களால் பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். அது மாதிரி காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் இப்போ வந்து அது கிளிக்காகி அது திருமணத்தில் வந்து முடிக்கும். ஆக உங்களுக்கு இப்போ நல்ல பலன்கள் தான். ஏன்னா குழந்தை பாக்கியமும் இப்போ கிடைக்கும், திருமணமும் நடக்கும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். சின்ன உடல்நிலையை மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 6க்குரியவும் ராசியில் உச்சமாகிறது. சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள், கொஞ்சம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இது லைட்டாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு 5, 7, 9 பார்வைங்கிறது நன்மையான பலன்கள் தான். அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரர்கள். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக 11 இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் போய் உச்சமாக போகிறாரு. இப்போ ஒரு வகையில் விரயஸ்தானத்தில் வந்து நிறைய விரயமாக, அது மாதிரி நிறைய நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நஷ்டங்களை நிறையா கொடுக்கும். நிறையா பணம் காசு வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு இடம் வாங்கி நீங்களாக விரயம் பண்ணிக்கிறது ஒரு வகையில் நல்லது. அந்த விரயத்தை குறைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் இடத்தை வாங்கி இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால ஒரு இடம் வாங்கலாம். அதாவது பணம் வச்சிருந்தால் மட்டும்தான். நீங்கள் கடன் வாங்கி செய்யணுங்கிறது தேவையில்லை. பணம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பணங்களை வந்து கிடைக்கும். விரயத்தில் வந்து தப்பிக்கலாம். இப்போ நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, ஒரு வைத்திய செலவுக்கு வந்து போயிடுச்சுன்னா அது நமக்கு நஷ்டம்தான். அதே உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கெடுதல்கள் பெரும்பாலும் வராது. அதனால 2வது சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்தி சனி ஆரம்பித்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த அஷ்டமத்தி சனியினுடைய பாதிப்புகள் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கெடுதல்களை கொடுக்காது. ஏன்னா இப்போ சனி வந்து 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்படிங்கிறப்ப கடன் விலகும். கடன் இருந்தால் கூட கட்டுக்கடங்கி இருக்கும். அது மாதிரி 4, 6, 8 தான் பார்க்க போகிறாரு. 4ஆம் இடம் தான் நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. நீங்கள் நிறையா பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை முடக்கம் பண்ணிக்கிறது நல்லது. கடன் வாங்கி செய்யணுங்கிறது தேவையில்லை. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நோய் தீரும், கடன் இருந்தாலும் தீரும். 8ஆம் இடம் அவமானம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். அஷ்டமத்தி சனி முக்கியமாக சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ நிறையா பேர் என்கிட்ட கேட்டது அஷ்டமத்தி சனி பாதிக்குது, சிம்மராசிக்கு கடுமையாக பாதிக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் உங்களுக்கு சரியில்லைன்னா நானும் சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த குரு பேர்ச்சிக்கு அப்புறம் அஷ்டமத்தி சனியுடைய தாக்கம் உங்களுக்கு வெகுவாக வந்து குறையும். இந்த ஒரு வருஷத்துக்கு சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால அந்த கெடுதல்கள் உங்களுக்கு குறையும். அதனால அஷ்டமத்தி சனியில் இருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. பெரிய எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது. பணம் இருந்தால் இடத்துல முடக்கம் பண்ணி வச்சுக்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடக்கம் பண்ணிக்கிறது, நீங்களாக பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அடுத்தது வந்து கன்னியா ராசிக்காரர்கள். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரு, லாபஸ்தானுக்கு வரப்போறாரு. அதுவும் இல்லாமல் 3, 5, 7 பார்க்க போகிறாரு. அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக திருமணம் நடந்துடும். அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் ஈஸியாகவே உங்களுக்கு கிளிக் ஆகும். 5ஆம் இடம் பார்க்க போகிறாரு. 3, 5, 7 பார்வைங்கிறப்ப புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
திருமணம் நடக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், எல்லாமே நல்ல பலன்கள் தான். ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அந்த யோகங்களும் நடக்கும். ஆக கன்னி ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ அடுத்தது வந்து அடுத்த இதில் வந்து துலாத்திலேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் உங்களுடைய ஜாதகம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நானே கணிச்சு பார்த்துருவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை SARANI சாரணி, ஃபேஸ்புக்கில் SRI ஸ்ட்ரீட் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மற்றொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மீண்டும் சொல்கிறேன், 9865158355. நன்றி, வணக்கம்.